So first bad debts க்கு bad debts to sundry debtors. ஓகேவா? bad debts P&L transfer பண்றதுக்கு P&L to bad debts. அப்புறம் provision for doubtful debts வந்து profit and loss account debit to provision for doubtful debts. இது நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ இது எழுதிக்கோங்கண்ணா. ஒருவேளை closing provision is more than opening provision னா then profit and loss account debit to provision for doubtful debts. எழுதிக்கோங்க. If closing provision is more than opening provision, profit and loss account debit to provision for doubtful debts. எழுதிட்டீங்கவா? ஓகே. ஆனா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோக்கணும். நரேஷன் எழுதணும். பட் இப்ப எழுத வேண்டாம். பட் ஒரு டெஸ்ட் அந்த மாதிரி வந்தா நரேஷன் கண்டிப்பா எழுதணும். சரியா? If closing balance is less than opening provision, provision for doubtful debts account debit to profit and loss account. எழுதிட்டீங்களா? இப்ப இந்த closing provision is more than opening provision என்ன அர்த்தம்னா adjustment கொடுத்திருக்கிற provision விட ஓகே ப்ரொவிஷன்னா ட்ரையல் பேலன்ஸ்ல கொடுத்திருக்கிற ப்ரொவிஷனை விட ஜாஸ்தியா இருந்ததுன்னா இந்த ஜர்னல் என்ட்ரி இல்ல வைஸ் வர்சாவா இருந்தா இந்த ஜர்னல் என்ட்ரி. புரியுதா? ஓகே. இப்ப illustration 15 பார்க்கலாமா? Miss Aduna and Co had a provision for bad debts for rupees 13,000 against their book debts on 1st April 2025. அதாவது இவங்களுக்கு வந்து 1st April 2025 ட்ரையல் பேலன்ஸ்லயே ஒரு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் இருந்திருக்கு. ஓகேவா? 1/4 சொன்னால ட்ரையல் பேலன்ஸ்லயே இருந்திருக்குன்னு சொல்றேன். டியூரிங் த இயர் ended அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 31/3 proved irrecoverable 8,500 bad debts ன்னு சொல்லிட்டாங்க. irrecoverable bad debts. ஓகே பிடிடி வந்து 5% on debtors வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. debtors ஓட அமௌண்ட் வந்து 3,90,000. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சில ஒர்க்கிங்லாம் பண்ணியானோம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு சொல்றோம்? 13,000. So buy balance brought down provision for bad debts வந்து credit balanceனால opening balance buy balance brought down 13,000. சரியா? இப்போ இந்த வாட்டி எவ்வளவு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல எவ்வளவு bad debts ஆயிருக்கு உங்களுக்கு 8,500. So provision for bad debts to bad debts account வந்து 8,500. இது புரிஞ்சுதா? குட். இப்போ என்ன ஆகும்னா இப்ப 3,90,000 அதுல 8,500 போச்சுன்னா 3,81,500 அதுல 5%. 5%. 19,075. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா 3,62,425 வரும். ஓகேவா? இது இப்ப இந்த 19,075 தான் இங்க என்ன க்ளோசிங் ப்ரொவிஷன். இப்போ நல்லா பாத்துக்கோங்க கண்ணா. இந்த என்ன பேலன்ஸ் வருதோ ஓகே என்ன பேலன்ஸ் வருதோ அந்த 14,575 தான் P&L-க்கு மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது 7 மார்க்ஸ் கொஸ்டின்லயும் வரலாம். இது இப்ப நல்லா பாத்துக்கோங்க. provision for doubtful debts
particulars amount இப்போ buy balance brought down 13,000. இதான் ஓப்பனிங், அதாவது ட்ரையல் பேலன்ஸ்ல கொடுத்துருக்கிறது. ஓகேவா? டூ பேட் டெட்ஸ் அக்கவுண்ட் 8,500. சரியா? இது அட்ஜஸ்ட்மெண்ட்ல 31/2ல பண்ணது. இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரொவிஷன் எவ்வளவு பண்ணிருக்கோம்? 19,000. இது ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிருக்கோம். எவ்வளோ? 19,075. இப்போ இது பேலன்சிங் ஃபிகர் வருது இல்லையா? திஸ் பிளஸ் திஸ், இதோட டிஃபரன்ஸ் வருது இல்லையா? 27,575 மைனஸ் 13,000. இதுதான் பிஎன்எல்க்கு போகணும். புரியுதா சிவானி? போடுங்க இந்த சம், போடுங்க போடுங்க. இப்போ ஒரு நிமிஷம் நல்லா பார்த்துக்கோங்க சிவானி. இது ஓப்பனிங் பிடிடி கரெக்டா? இது க்ளோசிங் பிடிடி. ஓப்பனிங் பிடிடி ஜாஸ்தியா இருக்கா, க்ளோசிங் பிடிடி ஜாஸ்தியா இருக்கா? அப்ப என்ன நான் சொல்லியிருக்கேன்? ஜர்னல் என்ட்ரி க்ளோசிங் பிடிடிக்கு பிஎன்எல் என்ட்ரி கரெக்ட். அது வந்துருச்சா? பிஎன்எல் அக்கவுண்ட் டெபிட் டு ப்ரொவிஷன் ஃபார் அவுட் 1475. ஒருவேளை இது வந்து 13,000 ஆ இது 19,000 ஆ இருந்தா உங்களுக்கு ஆப்போசிட் என்ட்ரி வரும். புரியுதா? ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு பிஎன்எல் அக்கவுண்ட்னு வரும். இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கிற 13,000க்கும் இதுக்கும் கிரேட்டர்ன்றது ஏன் இதை கம்பேர் பண்றோம்னா, ஏற்கனவே 13,000 ரூபாய் இருக்குடா, அதுக்கப்புறம் தெரியறது 31/3/2022 இன்னும் சில பேர் வந்து கொடுக்காம போறாங்க போல இருக்கு. அதனால சொல்லிட்டு ப்ரொவிஷன் இங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க 5%. புரியுதா? அப்போ எப்போ உனக்கு ஓப்பனிங்ல இருந்து க்ளோசிங் ஜாஸ்தியா இருக்கோ அப்பனா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் கூட யாரோ ஒருத்தருங்க கொடுக்க போறது இல்ல அப்படின்ற ஒரு டிசிஷன் மேக்கிங் நீங்க வரும்போதுதான் ப்ரொவிஷன் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுங்க. ஒரே இல்ல, இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ எப்படி இருக்கும்னா, 13,000 ரூபாய் ப்ரொவிஷன் இருக்கு, அந்த இயர் எண்ட்ல நீங்க அசஸ் பண்றீங்க. நம்மளுக்கு வந்து ப்ரொவிஷன் வந்து நம்ம வந்து அவ்வளவு போட வேண்டாம், கம்மி பண்ணிக்கலாம், ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி வந்து கொடுத்துட்டாங்க, இன்னும் ஹார்ட்லி வந்து ரொம்ப கம்மியா தான் கொடுக்கணும், அதுக்கு இவ்வளவு ப்ரொவிஷன் வேண்டாம் நீங்க நினைச்சீங்கன்னா அப்போ உங்களுக்கு இங்க ப்ரொவிஷன் நீங்க கம்மியா பண்ணுவீங்க. அப்போ அது உங்களுக்கு இன்கம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் ஜாஸ்தியா பண்ணிட்டு ப்ரொவிஷன் இப்ப கம்மியா பண்றதுன்றது உங்களுக்கு இன்கம். அப்பனா அது பிஎன்எல்ல கிரெடிட் சைடுல வரும். புரியல? புரியுறதா இல்லையா? செல்லமா 200% கான்சென்ட்ரேட் பண்ணுங்க செல்லம். இது கொஞ்சம் ஈஸியான கான்செப்ட் கிடையாது, கொஞ்சம் டஃப்பான கான்செப்ட். ஆனா நீங்க ஈஸியா புரிஞ்சுருவீங்க, அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, கான்செப்ட் புரியுதாடா? இது போடுற செல்லமா. ஏதாவது நீ எப்படி போடணும்னா, given step 1, step 1, first write down the given data clearly. Write down the given data clearly. Step number 2. ஆமா செல்லுமா, அதுக்கு தான் எழுதுறான். Step 1, write down the given data clearly. Then prepare the tabular column. இந்த மாதிரிடா, இந்த மாதிரி tabular column prepare பண்ணிக்கோங்க. Step number 3, prepare provision for bad debts account. Step number 4, the balancing figure will go to P&L account.
வெரி குட். ஹெப்ஸ்டே ஈஸியா சொல்லலாம். இப்போ இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி போடுறா. ஆனா இந்த அக்கௌண்ட் ஓபன் சாரி, இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இந்த டேப்லர் காலம் போட்டுருணுங்கண்ணா. இந்த டேப்லர் காலம் போட்டாதான் உனக்கு பிடிடி என்னன்னு தெரியும். போடுங்க. டிஸ்கவுண்ட் அண்ட் டேட்டாஸ் வேணாம்னு சொல்லுமா? டிஸ்கவுண்ட் அண்ட் டேட்டாஸ் இப்போதைக்கு blank போட்டுக்கோ. ஏன்னா அது ஒரு ஒரே ஃபார்மேட் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ஃபார்மேட்டா கிரியேட் பண்ணியிருக்கேன். வெரி குட். டாப்ல காலம் முடிஞ்சிடுச்சா? இந்த அமௌண்ட் வந்துடுச்சா? இப்போ கம் டு இந்த டி அக்கவுண்ட். இது போடுங்க. தெரியறதாடா?
குட். புரிஞ்சுதா? இது இப்போ எழுதுங்களேன். இப்போ என்ட்ரி எழுதுங்க. P&L account debit to provision for bad debts is 14,575. போட்டு being closing provision greater than opening provision. Profit and loss account debit to provision for doubtful debts being closing provision greater than opening provision. ஓகேவா? புரியுதாடா? நீங்க எழுதிட்டீங்களா? 18 போலாமா? அடுத்த சம் போலாமா? வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இந்த கொஸ்டின் படிங்க கண்ணா. குட். 2022ல இப்ப நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. ஓகேவா கண்ணா? ஓப்பனிங் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் என்ன? குட். டியூரிங் த இயர் 2022ன்றது என்ன? அந்த வருஷத்துல நடந்த பேட் டெப்ட்ஸ் 9500. கரெக்டா? எவ்வளோடா வந்து பேட் டெப்ட்ஸ்? இந்த 3 lakh 20 எவ்வளோ பேட் டெப்ட்ஸ்? டெட்டாஸ் டெட்டாஸ் வந்து 3,25,000. கரெக்ட் சொல்லுமா? எவ்வளோ பேட் டெப்ட்ஸ் இதுல அவுட் ஆஃப் தீஸ்? 500. கரெக்ட். அவங்க என்ன சொல்றாங்க? பிடிடிய 5% ரைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. கரெக்டா? அப்போ ரைஸ் பண்ணணும் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? நம்ம க்ளோசிங் ப்ரொவிஷன் வந்து ஓப்பனிங் ப்ரொவிஷனோட ஜாஸ்தியா தான் இருக்க போறதுன்னு அர்த்தம். அப்போ அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து வில் பி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் டெபிட் டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் சாரி சார் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் இருக்கும். கரெக்டா? இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோமா? இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க பாருடா. அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரீட்ஸ் என்ன, லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ் என்ன, P&L எப்படி காமிப்பீங்க? ஃபுல் வியூ கேக்குறாங்க. இப்போ பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் சன்ட்ரி டெட்டாஸ் இதுதான்டா கண்ணுமா. இது வந்து ஃபுல் வியூ. இது எல்லாமே போட்டிருக்கேன். அதாவது இது பேலன்ஸ் ஷீட் வியூ. P&L பேட் டெட்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்றது போட்டிருக்கேன். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சன்ட்ரி டெட்டாஸ் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 3,25,000 கொடுத்துருக்கான். அட்ஜஸ்ட்மெண்ட் பேட் டெட்ஸ் வந்து அவன் என்ன சொல்றான்னா 31st மார்ச்சோடது எடுத்துக்கணும் சொல்லலாம். ஓகே, அதான் அட்ஜஸ்ட்மெண்ட் பேட் டெட்ஸ். அது வந்து 2,500. அதுலேருந்து வரதுல 5% தான் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் 16,125. இப்போ ரிமைனிங் பேலன்ஸ் ஷீட்ல வருது 3,06,375. நான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கிற பேட் டெட்ஸ் 2,500 காமிக்கணும். P&L டெபிட் சைடு. ட்ரையல் பேலன்ஸ்ல ஆல்ரெடி வந்து ஓப்பனிங் ட்ரையல் பேலன்ஸ்ல 9,500 டியூரிங் த இயர் கொடுத்துருக்கான்ல 2021. அதையும் காமிக்கணும். அதை தவிர இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணிட்டு 12,000 நான் காமிச்சிருவேன். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் எவ்வளோ? இப்போ நான் கால்குலேட் பண்ணது 16,125. ஓப்பனிங் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் எவ்வளோ இந்த சம்ல? வெரி குட். இப்போ ஓப்பனிங் ப்ரொவிஷன் ஜாஸ்தியா இருக்கா, க்ளோசிங் ப்ரொவிஷன் ஜாஸ்தியா இருக்கா? க்ளோசிங் ப்ரொவிஷனுக்கு ஓப்பனிங் ப்ரொவிஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் வருது? கால்குலேட்டர்ல போடுங்க. 16,125 minus 13,000. இது டெபிட் சைடுல P&L காமிக்கணுமா, கிரெடிட் சைடுல காமிக்கணுமா?
ஏன்? வெரி குட். கரெக்ட்டா சொன்னீங்க. சூப்பர் செல்லம். புரியுதா கண்ணா? இப்ப ஜர்னல் என்ட்ரிஸ் பார்க்க போறோம் ஒன்னொன்னா. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கிற இம்பாக்ட்டுக்கு எந்த ஜர்னல் என்ட்ரி குடுக்க மாட்டோம். வாட் இஸ் கால்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல குடுக்கறதுக்கு மட்டும் தான் இது குடுப்போம். அப்போ இது பேட் டெட்ஸ் டு சன்ட்ரி டெப்டார்ஸ் 2500, இந்த 2500க்கு. இதுக்கு வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு பேட் டெட்ஸ். சாரி சாரி சாரி. P&L அக்கவுண்ட் டெபிட் டு ஒரு நிமிஷம்டா. ஆ கரெக்ட் கரெக்ட். இத மட்டும் நான் மார்க் பண்ணிருக்கேன் பாரு ஆரஞ்சு கலர்ல. இது ரெண்டும் இருக்குல்லடா. இது ரெண்டுத்துக்கும் என்ன என்ட்ரினா, இது பேட் டெட்ஸ்ல வந்து டு சன்ட்ரி டெப்டார்ஸ். ஓகே. பேட் டெட்ஸ் வந்து டியூரிங் த இயர்னு ஒன்னு இம்பாக்ட் இருக்கு இல்லையா? அதாவது இந்த 9500ம் 2500ம் அந்த வருஷத்தோடதுல. அத நம்ம என்ன காமிக்கிறோம்னா, பேட் டெட்ஸ்ல ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்னு காமிக்கிறோம். பேட் டெட்ஸ்ல ரெண்டுமே பேட் டெட்ஸ். ஓகேவா? ஓப்பனிங் டியூரிங் த இயர் இது பிளஸ் உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் பேட்ச் இது டியூரிங் த இயர். ரெண்டுத்துக்குமே ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் டு பேட் டெட்ஸ் 12,000 காமிக்கிறோம். சரி, தனியா 9,500 9,000 காமிச்சு 2,500 2,500 காமிச்சாலும் ஓகே தான். அடுத்தது ஓகே. அடுத்தது என்ட்ரி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் டெபிட் டு ப்ரொவிஷன் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் டெபிட் டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இது இருக்குல்ல கணமா, இது மைனஸ் பண்ணி என்ன வருது? 3125. அது 3125. அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன்ல 12,000 ஆல்ரெடி பேட் டெட்ஸ்ல உட்காந்துட்டு இருக்குல்ல, இங்க பேட் டெட்ஸ் அதையும் நம்ம வந்து P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். சி ஒன்னு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 15,125 P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ஒண்ணுதான். இல்ல நான் PDD 3125 P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேட் டெட்ஸை தனியா 12,000 P&L ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனித்தனி என்ட்ரி போட்டாலும் ஒண்ணுதான். புரியுதாடா? அதாவது இந்த 15,125ன்றது 12,000 பிளஸ் 3,125 எப்படி பண்ணாலும் ஒண்ணுதான். ஓகேவா? சூப்பர். இப்ப அடுத்தது வந்து வேற என்ன கண்ணா? இப்ப ஜர்னல் என்ட்ரிஸ் ஓகேவா? இப்போ நம்ம வந்து லெட்ஜர் அக்கவுண்ட் போடலாம். ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் அக்கவுண்ட். போடுற கண்ணா. புரியுதா சிவானி? ஸோ ஸ்டெப் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரைட் த கிவன் டேட்டா கிளியர்லி ஆர் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து ஒரே நிமிஷம். அம்மா. preparation of tabular column. இந்த tabular column கண்ணா. இந்த tabular column. இதை ப்ரிப்பேர் பண்ணாதான்டா உனக்கு ஈஸியா இருக்கும். இது ஃபுல்லா அதாவது இதெல்லாம் என்னன்னா பிராக்டிஸ் போது நீ பண்ணிட. ஒன்ஸ் நீ பிராக்டிஸ் பண்ணி நல்லா கான்ஃபிடென்ட் ஆயிட்டேன்னா இதுல எப்படியாவது மினிமைஸ் பண்ணி பண்ண முடியுமான்னு பாரு. இல்ல எனக்கு இந்த டேபுலர் காலம் போடுறதே உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நீ ஃபீல் பண்ணனா கோ பை தட். சரியா? இந்த டேபுலர் காலம்ன்றது ஃபுல்லா
பேலன்ஸ் ஷீட்ல என்ன வரும்? பேட் டெட்ஸோட P&L எவ்வளோ, ப்ரொவிஷனோட P&L எவ்வளோ, டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ் வரல இன்னும். அப்போ டோட்டல் P&L இந்த மாதிரி டீடைல்டா போறது தான் வந்து இந்த டேபுலர் காலமோட அவுட்புட். இந்த இதுல இருந்து நீ வந்து செப்பரேட்டா அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்றேன்னு வச்சுக்கோயேன். இப்போ இதான் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ். இப்போ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இங்க நான் போடுறேன்னு வச்சுக்கோயேன். இப்போ பாரு, ஃபர்ஸ்ட் டு பை பேலன்ஸ் brought down வந்து ஓப்பனிங் இது எவ்வளோ? 13,000 ரூபாய் இல்லையா? ஆமா 13,000 ரூபாய். பேட் டெட்ஸ் வந்து டோட்டலா எவ்வளோ ஃபார் த இயர் ரெண்டும் சேர்த்து 2,500 plus 9,500 சேர்த்து 12,000 வரும். இந்த வருஷத்தோட பிடிடி எவ்வளோ? 16,125. அப்போ இது ரெண்டுத்தோட டோட்டல் என்ன வரும்னா 28,125. So 28,125 minus 13,000 will give you 15,125. இதை தான் இங்க போடுறாங்க 15,125. புரியுதாடா? P&L account debit. இது provision for bad debts. சம்டைம்ஸ் சில பேருக்கு லெட்ஜர் அக்கவுண்ட் போட்டு ஜர்னல் என்ட்ரிலாம் போடுவாங்கடா. அந்த மாதிரி பண்ணவும் பண்ணுவாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஜர்னல் டக்குன்னு வர மாட்டேங்குதா இது. பேட் டெட்ஸ்ல வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவுமே இல்ல, அதனால இந்த என்ட்ரி கிடையாது. ஓகேவா? டூ சன்ட்ரி டெட்டாஸ். ஸோ வந்து எவ்வளோ அமௌண்ட்டு? அது வந்து டூ சன்ட்ரி டெட்டாஸ் வந்து 3,25,000. இல்லை சொல்லலாம், பேட் டெட்ஸோடது மட்டும் போடணுங்கண்ணா. பேட் டெட்ஸோடது மட்டும் எவ்வளோ இருக்கு? இது ரெண்டும் சேர்த்து போட்டுடலாமா? 12,000. 12,000. இப்போ இங்க ரிமைனிங் இருக்கும் பாத்துக்கண்ணா, அது வில் அதுதான் இந்த 12,000. இந்த கான்ட்ரா வருதே, அதான் பை பிடிடி. பிடிடி. ஸோ ப்ரொவிஷன் போட்டோம், பேட் டெட்ஸ் போட்டோம், வேற ஒன்றும். சன்ட்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட். ஸோ சன்ட்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட். ஸோ டூ பேலன்ஸ் brought down. ஸோ டூ பேலன்ஸ் brought down சன்ட்ரி டெட்டாஸ் ஓடுது 3,25,000. அதுல வந்து பேட் டெட்ஸ் எவ்வளோ? பேட் வந்து 2,500. ஏன்னா இது மட்டும் தானே மைனஸ் பண்ணிருக்கோம்ல, 2,500. அப்புறம் பை பிடிடி. பிடிடியும் ஃப்ரெஷ் இது இது இருக்கிறது போடணும்டா. சாரி சாரி, பிடிடி வராது. பை பேலன்ஸ். ஏன் பிடிடி வராது? ஓகே, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து நம்ம இங்க காமிச்சுடுறோமா? பேட் டெட்ஸ்ல காமிச்சுடுறோம். சரி, ஓகே. ஸோ அப்போ பை பேலன்ஸ் கேரி டவுன் வந்து இதுலேருந்து இது மைனஸ் பண்றோங்கண்ணா. ஓகேவா? 3,25,000. இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்ல உனக்கு ஆல்ரெடி தெரியும்லடா, டெட்டாஸ் பேலன்ஸ் ஷீட்ல இந்த அப்படியே எடுத்துட்டு வரணும்டா. இந்த 3,06,375 இருக்கு இல்லையா, இந்த வியூ அப்படியே எடுத்துட்டு வந்துடணும். இதான் அந்த பேலன்ஸ் ஷீட் வியூ. இங்க பாரு, இது P&L வியூ. இந்த வியூ 15,125. அவ்வளவுதான். இந்த ஒர்க்லே போதும்டா, இந்த P&L அக்கவுண்ட்டுக்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும். சரியா? இந்த ஒர்க்கிங் போட்டாலே போதும். இதுக்கு மட்டும் லெஜர் அக்கவுண்ட் மட்டும் நீங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஒர்க்கிங் மட்டும் போடுறீங்களா? ட்ரை பண்றீங்களா? ஒர்க்கிங் மட்டும் போடுங்க கண்ணா.
ஒர்க்கிங் புரியுறதாடா? ம். எந்த ஸ்டெப் வரீங்க சிவானி? வாங்க மெதுவா போங்க. சிவானி நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன்டா.
ஷிவானி டன்னா? போடுங்க போடுங்க போடுங்க. பேட் டெட்ஸ் சண்டே டேட்டாஸ் போடுங்க போடுங்க. இப்போ இந்த சம்ல ரெண்டு கேட் இப்போ அடிஷனலா டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ் வந்துருக்கு. டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ்னா என்னன்னா, இப்போ யாராவது ஒரு வெட்டார் வந்து நம்மளுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும். சொல்ற டைம்க்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷனுக்கா வந்து நம்ம 200 ரூபாய் கம்மியா கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆனா அப்ப அந்த 200 ரூபாய் கம்மியா கொடுங்கன்றது நம்ம லாஸ் அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் கொடுக்குறோம் அந்த ஃபெசிலிட்டி கொடுக்குறோம் இல்லையா? அப்ப அந்த லாஸுக்கு நம்ம ஒரு ப்ரொவிஷன் வந்து கிரியேட் பண்ணணும்ன்றது வந்து அக்கௌண்டிங் ரூல். அதனால தான் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ்க்கும் there is பேட் டெட்ஸ்க்கும் ப்ரொவிஷன் கிரியேட் பண்றோம். இந்த மாதிரி கம்மியா அவங்கள கொடுக்க சொல்லி அந்த ரிமைனிங் அமௌண்ட்டோட லாஸும் பேர் பண்றதுக்கும் நம்ம ப்ரொவிஷன் கொடுக்குறோம். அதனால தான் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ்ன்னு சொல்றோம். இப்போ டேட்டா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? மெயின்டைன்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் 5% கொடுத்துருக்காங்க. ஓகே. டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ் வந்து 2%. அப்புறம் 2020யோட பேட் டெட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் அலௌடு சண்டே டெட்டாஸ் 2021 கொடுத்துருக்காங்க. 2021ஓட ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ? 4550. ஓகேவா? 800 வந்து இதோட ஓப்பனிங் பேலன்ஸ். இப்போ வந்து அதே மாதிரி இப்போ பாருங்க, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து நான் இப்போ டைரக்டா இந்த டிரான்சாக்ஷன் எடுக்கிறேன்டா. இந்த டிரான்சாக்ஷன் எடுக்கும் போது உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம ஃபுல் டேப்லர் காலம் போகலாம். ஓகேவா? டேப்லர் காலம்ல இருந்து போலாமா? இல்லடா உனக்கு வந்து இப்போ உனக்கு வந்து டைம் குயிக்கா எப்படி முடிக்கிறது அப்படின்னு சொல்லி தரலான்னு பாக்குறேன். இப்போ அதாவது வந்து இதுவும் சொல்லி தரேன், டேப்லர் காலமும் சொல்லி தரேன். எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க இதுல இருந்து இந்த சம்ல இருந்து இப்போ கான்செப்ட் பண்ணிட்டீங்க. இப்போ டி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. அதாவது லெஜர் அக்கௌண்ட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டவுட்ஃபுல்ஸ் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ். இப்போ ஓப்பனிங் பேட் டெட்ஸ் அவங்க ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் வந்து 4550 சொல்றான். 800 வந்து இதோட ஓப்பனிங் சொல்றாங்க. பேட் டெட்ஸ் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2020க்கும் ரெடி பண்ணுங்க, 2021க்கும் ரெடி பண்ணுங்கன்றான். ஓகேவா? இப்போ 2020க்கு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ 2020க்கு வந்து பேட் டெட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 800 டெட்டாஸ் வந்து 60,000. கரெக்டாடா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? டிஸ்கவுண்ட் அலோடு வந்து டிஸ்கவுண்ட் வந்து 1200க்கு அலோவ் பண்றாங்க. ஓகேவா? அப்புறம் ஆமா 1200க்கு அலோவ் பண்றாங்களா? ஸோ டிஸ்கவுண்ட் அலோவ் பண்றாங்கன்னா இது பிஃபோர் ப்ரொவைடிங் டிஸ்கவுண்ட். அப்ப 60,000 மைனஸ் 800. இதுலயே இன்னொன்னு இதுவும் வரும்டா, இந்த டிஸ்கவுண்ட் அலோடிங் கொடுத்துடணும் நம்ம. அப்ப எவ்வளவு வரும்னா நம்மளுக்கு 58,000 வருமா? அப்ப இதுல 5% போடலாமா? ஸோ 2,900. அப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணலாமா? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணலாமா? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா
இதுக்கு 2%. ஸோ பண்ணலாமா? அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா இது வந்து 2020 கண்ணா. 2020 இயர் 2020. இது புரிஞ்சுதாடா? இப்போ இந்த டேட்டாவை நம்ம இங்க எடுத்து அப்படியே போடலாம். பேட் டெட்ஸ் 800 இங்க வரும். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ்ல வந்து டிஸ்கவுண்ட் காமிக்க மாட்டோம் செல்லம். டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ்ல தான் காமிப்போம். இல்ல உங்களுக்கு வந்து லைக் இது நான் கிளப்டா போட்டிருக்கேன். ஓகே, இன்க்ளூடட் டிஸ்கவுண்ட்னு போடுறேன். ஓகேவா? இது ஸோ இந்த 2000 வில் ஆமா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பேட் டெட்ஸ் இருக்கு இல்லையா, 800 மட்டும் இங்க வந்திருக்கணும். அந்த 1200 வில் கோ டு ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 2900 அப்போ 4550. 4550ன்றது என்னது இங்க? ஓப்பனிங் ப்ரொவிஷன். அது இங்க போட்டுடலாமா? 4550. இது பேட் டெட்ஸ் இங்க வந்துரும். பேட் டெட்ஸ் ஓடது 800. ஓகேவா? அப்புறம் வந்து டிஸ்கவுண்ட் ஆன் இதுவும் வந்து நம்ம அல்ல 800 வந்து இங்க வருமா? அதுக்கப்புறம் ப்ரொவிஷனோடது வந்து கரண்ட் ப்ரொவிஷனோடது வந்து 2900. ஆமா 2900. அப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கண்ணா இதுலேருந்து இதுல ஒண்ணு அப்சர்வ் பண்ணீங்களா கண்ணா? இதோடா இதுல 5%. இல்ல ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் அப்படியே எங்கெங்க போடணுமோ அங்கங்க போடுறேன், வேற எதுவும் இல்ல. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஜாஸ்தியா இருக்குல்ல செல்லம், கரெக்டா? அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் ஜாஸ்தியா இருந்தா என்ன அர்த்தம்? ஜர்னல் என்ட்ரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் P&L அக்கௌண்ட் வந்துடுறேன். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்றோம் கண்ணா. ஸோ 1650. இங்க ஒரு 800. அப்போ இது இந்த அமௌண்ட் தான். see this will go to credit side செல்லம். this will go to credit side. புரியுதா? credit side of P&L account ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ வந்து ஒரு இயர் முடிச்சிட்டோமா, அடுத்த இயர் பாத்தீங்கன்னா இது 2021. ஓகேவா? 2021ல நம்மளுக்கு வந்து செல்லம் ஒரே ஒரே நிமிஷம் கண்ணா, ஒரே நிமிஷம்டா.
சிவானி 2021 ஓட இம்பாக்ட் நீங்க கெஸ் பண்றீங்களா சொல்லுமா? 2021 ஓடது நீங்க சொல்லுங்க சொல்லுமா. கரெக்ட். சூப்பர். அதோட சேர்த்து இதையும் ஆட் பண்ணிக்கணும் சொல்லுமா. டிஸ்கவுண்ட். அப்போ 40,000மா? ப்ரொவிஷன் எவ்வளோ அப்போ? கரெக்ட். அப்போ இங்க 38 வந்துருமா? அப்ப டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டாஸ் எவ்வளோ? சூப்பர்ரா. அவ்வளவுதான்டா. அப்ப இதுல இருந்து மைனஸ் பண்ணிடலாமா? அப்ப பிஎன்எல்ல வந்து 1500. இதுல நியூ இது வந்து இது ஓல்டு போன வருஷத்தோட பேலன்சிங் ஃபிகர் 2900. இங்கேருந்து கேரி ஃபார்வர்ட்ரா. இங்கேருந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க 2900. அதான் ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ இங்க வந்து அகைன் இங்கேயும் அதே மாதிரி சொல்லுமா சினாரியோ. ஒரு நிமிஷம் இருங்க. 2000 இப்போ இருக்கிற ப்ரொவிஷன் 1500. அப்போ வந்து மொத்தமா சேர்த்தா இல்லடா இல்லடா கரெக்டா. ஸோ ஆமா 2900 this 500 600 புரியுதா? 600 வந்து டெபிட் சைட். பாசிட்டிவா இங்க வந்ததுன்னா டெபிட் சைட் சொல்லலாம். நெகட்டிவா இங்க வந்ததுன்னா கிரெடிட் சைட். இந்த நம்ம ஒர்க்கிங்ல அவ்வளவுதான் சிம்பிளா. இது புரிஞ்சுதாடா? இதே தான்டா இங்க போட்டிருக்காங்க. இங்க 2000 இந்த 2000 2900 2900. அப்புறம் வந்து பேட் டெட்ஸ் வந்து ஆல்ரெடி 1500 பேலன்சிங் ஃபிகர் வந்து 600. இப்போ வந்து ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டாஸ் எடுத்தாலும் அதே மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா 2000 பேலன்ஸ் ப்ராட் டவுன் வந்து இங்கேருந்து 1102வா இது 1102 போன வருஷத்தோடது. ஸோ டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டாஸ் வந்து 1102. அப்புறம் இதுல வந்து ஒரு ஒரு 500 கரெக்டாடா. இங்க ஒரு 760. அப்போ இப்ப டோட்டலா இதோடது மட்டும் பார்த்தோம்னா செல்லம் இந்த 600ன்றது இது ரெண்டுத்தோடது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தனியா. அப்ப இதோடது பார்த்தோம்னா this plus this is minus this minus this. அப்போ இது வந்து 158 இருக்குல்ல செல்லம். இது P&L credit. P&L இதுவும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெபிட் சைட். சரியாடா? கொஞ்சம் ஒரு வாட்டி திருப்பி போட்டு பாருங்க சிவானி, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இப்போ ஓவராலா புரிஞ்சிடுதுல. இவங்க பேட் டெட்ஸும் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸும் ஒரே குடும்பம்டா. நான் இவங்க ரெண்டு பேரும் ஒரே குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி எழுதுறது நானா? திருப்பி சொல்லி சொல்லுமா. வெரி குட். அவ்வளவுதான். சூப்பர்ரா.
ஜாயிண்ட் ட்ரீட்மெண்ட். ஓகேவா? ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்கண்ணா. ஸோ இங்கே பார்த்தேன்னா அதே மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் ஸ்கிராச்லேருந்து இதே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இங்கே ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ் ஆட் ஆயிருக்கு. எப்போ டிஸ்கவுண்ட் வந்தாலும் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸில் தான் டிஸ்கவுண்ட் காமிக்கணும் பண்ணுமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வரவே வராது. நான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல ஏன் போட்டிருக்கேன்னா ஒன் ஐட்டம் திருப்பி ஆட் பண்ணணுமா அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன், வேற எதுவும் இல்லை. சி இதுல ஒரு மெத்தட் அப்ரோச் பண்ணிருக்கேன். இது புரிஞ்சாலும் பாருங்க, இல்ல இது இது இந்த மெத்தட் ஓகேனாலும் பாருங்க. அது ஓகே ரைட். அவ்வளோ இப்போ அது ரெக்கவரி ஆச்சுன்னு வச்சுக்கோடா, பேடட்ஸ் திரும்பி வந்துருதுன்னா கேஷ் டு பேடட்ஸ் ரெக்கவரின்னு சொல்லுவோம். சொல்லலாம் டெபிட் வாட் கம்ஸ் when bad debts are recovered ன்னு வச்சுக்கோக்கண்ணா, அப்போ கேஷ் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு பேட் டெட்ஸ் ரெக்கவரி அக்கவுண்ட். அந்த பேட் டெட்ஸ் ரெக்கவரியை பிஎன்எல்ல இன்கமா காமிச்சிரும். கேஷ் உள்ள வாங்கிட்டு அதுக்கு என்ட்ரி போட்டுட்டு பிஎன்எல் அது இன்கம் தானே, வரவே வராதுன்னு நினைச்சது வந்துருச்சுன்னா இதுட்டியாடா. இதுக்கு ஹெட்டிங் வந்து ரெக்கவரி ஆஃப் பேட் டெட்ஸ். இல்லஸ்ட்ரேஷன் 18 ஹோம்வொர்க் செல்லாம். இது எழுதிக்கோ செல்லம்மா. ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டாஸ். டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டாஸ்னா என்னடா அர்த்தம்? ஆயிரம். கிரெடிட்டாஸ்க்கு என்ன டிஸ்கவுண்ட், எதுக்காக டிஸ்கவுண்ட் கிரெடிட்டாஸ்க்கு? அது கிடையாது. அது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் கேஷ் டிஸ்கவுண்ட். இது அந்த டிஸ்கவுண்ட் கிடையாது சொல்லலாம். இது என்னன்னா, இப்ப நான் உங்ககிட்ட இருந்து வாங்குறேன்னா பைசா அப்புறம் கொடுக்குறேன், கூட்ஸ் உங்ககிட்ட இருந்து நான் வாங்குறேன், பைசா அப்புறம் உங்ககிட்ட கொடுக்குறேன்னா நீங்க எனக்கு கிரெடிட்டாரு. நான் ஒரு மாசத்துக்குள்ள சிவானி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு 5 நாள்லயே கொடுத்துட்டேன்னா அப்ப நீங்க வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க. ஓகே நீங்க 5 நாள்லயே கொடுத்துட்டீங்க, அப்போ ஒரு 200 ரூபாய் கம்மி பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ எனக்கு அது என்ன இன்கம் தானே. அதனால ப்ரொவிஷன் ஃபார் பிஎன்எல்ல அதை இன்கமா காமிப்போம். பை ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ரிசீட் அக்கவுண்ட். புரியுதாடா? இந்த 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 பேரா படிங்கக்கண்ணா, இன்னும் பெட்டரா புரியும். புரியுதாடா? ஸோ ப்ராம் பேமெண்ட் நான் பண்ணிட்டேன்னா நீங்களே பார்த்துட்டு பரவாயில்லையே சப்ளையர் வந்து இந்த இந்த கஸ்டமர் வந்து ப்ராம் பேமெண்ட் பண்ணிட்டாங்களே நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது தான் டிஸ்கவுண்ட் ரிசீட் அவங்க கிட்ட. ஆனாலும் நம்மளுக்கு அது என்ன இன்கம், எனக்கு அது இன்கம், ஆனா நீங்க உங்களுக்கு அது எக்ஸ்பென்ஸா போடுவீங்க. நீங்க அதை வந்து ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ்ன்னு போடுவீங்க,
நான் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டாஸ்ன்னு போடுவேன். அவ்வளோதான்டா. ஜேர்னல் என்ட்ரி எழுதிக்கோங்கண்ணா. ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். குட். இது எங்க காமிப்போம்னா பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைடுல காமிப்போம். சன்ட்ரி கிரெடிட்டாஸோட டிடெக்ட் பண்ணுவோம். இதையே எழுதிட்டு இருக்கா சிவானி? ஆக்சுவலா இந்த ப்ரொவிஷன் ஃபார் ஆன் கிரெடிட்டாஸ் இருக்குல்ல, இது ஆக்சுவலா இட்ஸ் அ வயலேஷன். கன்சர்வேட்டிசம் கான்செப்ட் படி வயலேஷன் ஆக்சுவலா. வர வர வரும்னு நினைக்கிற இன்கம்க்கு ப்ரொவிஷன் போடவே கூடாது நம்ம ஆக்சுவலா. ஆனா போடுறாங்க, அக்கௌண்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. எழுதிட்டீங்களா? குட். ஓகே, இது வரைக்கும் ஹோம்ஒர்க் பக்காவா முடிச்சு சிவானி நான் கேட்கணும், செக் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் பார்த்து உங்களுக்கு சொல்லணும் அந்த மாதிரி வந்து வேண்டாம். டேக் யுவர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. செல்ஃபா நீங்களே இதெல்லாம் முடிச்சிட்டேன் இதெல்லாம் முடிக்கலன்னு அப்டேட் பண்ணுங்க. எனக்கு 2 days ஒன்ஸ் அப்டேட் பண்ணுங்க. டெஸ்ட் கரெக்டா அந்த எக்ஸல் ஃபைல் எப்பவுமே கொடுப்பேன். ரொம்ப ரேரா எக்ஸல் ஃபைல்ல தான் 99% கொடுப்பேன்டா. ஓகேவா? ரொம்ப ரேரா தான் உங்களுக்கு வந்து அந்த இதுல அப்டேட் பண்ணுவேன் இதெல்லாம் எழுதுன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் செக் அவுட் வெதர் எக்ஸல் ஃபைல் இஸ் ஜெட். ஸோ ப்ராம்ப்டா வந்து டெஸ்ட் கரெக்டா எழுதி அனுப்புங்க. ஹோம்ஒர்க் எல்லாமே முடிச்சு அனுப்புங்க, எதுவும் மிஸ் பண்ணாதீங்க. எனக்கு எல்லாமே எல்லாத்தோட ஸ்க்ரீன்ஷாட்ஸும் அனுப்பிச்சு விடுங்க. ஸோ நான் ரேண்டமாக செக் பண்ணும்போது எனக்கு அப்போ தான் தெரியும் எவ்வளோ தூரம் முடிஞ்சிருக்கு முடியலன்ட்டு. நீங்கள் அனுப்பலைன்னா எனக்கு தெரியாது. ஓகேவா? ஆ ஓகே ரைட் கண்ணா. ஸோ இதோட இன்னைக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு.